வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கேட்குறது மொக்க கமிட்டி. நாங்கள் ஹோஸ்ட் டெட்பூல் அண்ட் வுல்வரின் டேல பார்த்த எல்லாருக்குமே ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வுல்வரின் அவருடைய யூனிவர்ஸ் அழியறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்திருக்காரு. அவர் உட்காந்துட்டு இருக்க பார்லேயே நீங்க மட்டும் இல்லை எங்கேயுமே உன்னை அனுமதிக்க மாட்டாங்க, யூ ஆர் நாட் வெல்கம் எனிவர் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை தாண்டி நம்ம டெட்பூலே இந்த யூனிவர்ஸை காப்பாற்றுற விஷயங்களை பற்றி உனக்கு தான் நிறைய தெரியும், எனக்கு அதை பற்றி ஒரு ஐடியாவும் இல்லை, நீ இந்த மாதிரி எல்லாருமே விட்டுட்டு போன அந்த காரணத்தினால தான் உன் உலகம் அழிஞ்சுதா, ஸோ யூனிவர்ஸ் அழியறதுக்கு அதான் காரணமா அப்படிங்கிற மாதிரி கலாய்க்க செஞ்சிருப்பாரு. பேராடாக்ஸுமே இந்த பக்கம் நம்ம வுல்வரின் அவனுடைய உலகத்தையே விட்டு கொடுத்துட்டான், அவன் உலகத்தை காப்பாற்ற அவன் போராடவே இல்லை அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் செய்யறது மூலியமாவே ஒரு விஷயம் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். நம்ம வுல்வரினோட உலகம் இப்போதைக்கு நம்ம உலகம் போல இல்லை, அது கம்ப்ளீட்டா இப்போதைக்கு அழிக்கப்பட்டிருக்கணும், இல்லை அழியிற நிலைமைக்கு பார்த்தீங்கன்னா புஷ் பண்ணப்பட்டிருக்கணும். ஏதோ ஒரு மிகப்பெரிய சம்பவம் நம்ம வுல்வரினோட உலகத்தில் நடந்திருக்கு. அந்த ஒரு விஷயம் நம்ம வுல்வரினை டிப்ரெஸ்ஸா மாற்றதுமே தாண்டி கிட்டத்தட்ட ஒரு PTSDயுமே கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். ஐ மீன் லிட்டரலா இந்த இடத்துல நீ கூட வரனா உன்னை தலையில சுட்டு கொண்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம டெட்பூல் மிரட்ட, முடிஞ்சா கொள்றேன் அதுக்காக தான் காத்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வுல்வரின் சிரிச்சுக்கிட்டே அதை அக்செப்ட் பண்ற மாதிரி தான் தெரியும். இதை பார்க்கும்போது டக்குன்னு இந்த தோர் தாங்க ஞாபகம் வந்தாரு. ஸோ இன்ஃபினிட்டி வரப்போ நான் அந்த தானோஸோட தலையை நோக்கி போகலையே அப்படிங்கிற ஒரு விஷயத்துல அடுத்த 5 வருஷம் தோர் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ரெஷனுக்குள்ள போயிருப்பாரு. அதில் தான் கொஞ்சம் குண்டாகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. தன்னை தானே வந்து பார்த்தீங்கன்னா அவர் அன்வர்த்தியா டீம் பண்ணியிருப்பாரு, எதுக்குமே லைக் இல்லை அப்படிங்கிற மாதிரி தன்னை தானே வந்து பார்த்தீங்கன்னா அவர் அக்செப்ட் பண்ற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு சிச்சுவேஷன்ல தான் கிட்டத்தட்ட இப்போதைக்கு நம்ம வுல்வரினுமே இருக்காரு. ஸோ பாசிபிளி தோருக்கு நடந்த விஷயமே இங்க நம்ம வுல்வரினுக்கும் நடந்திருக்கலாம். ஐ மீன் டெக்னிக்கலா உலகத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் கிடைச்சிருந்தாலும் அதை நம்ம வுல்வரின் பார்த்தீங்கன்னா கை நழுவி இருக்காரு. தன்னால ஒரு ஸ்பிளிட் செகண்ட்ல ஏகப்பட்ட பேர் இறந்து போயிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இப்போதைக்கு நம்ம வுல்வரினை போட்டு வாட்டி வதச்சிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அது என்ன சம்பவமா இருக்குன்னு சொல்லி நம்மளுக்கு கரெக்டாக தெரிவித்துக்கான வாய்ப்பே கிடையாது, படம் பார்த்தா புரிஞ்சுக்கணும். பட் 2-3 க்ளூஸை வச்சு பாசிபிளி இது என்னவா இருக்கலாம்ங்கிறத டீகோட் பண்ண ட்ரை பண்றேன். இது படத்தில் வரலாம், வராமலையும் போகலாம். அப்படி சப்போஸ் வந்துச்சுன்னா ஸ்பாயில் அலர்ட். மொதல் விஷயம், நம்ம வுல்வரின் எத்தனை முறை இந்த உலகத்தை காப்பாற்றிருக்காரு. ஸோ இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன எக்ஸ்மென் படங்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 முறைன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் டைம் ஆப்வியஸாக அந்த டேஸ் ஆஃப் ஃபியூச்சர் பாஸ்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். டைம் டிராவல் பண்ணி இந்த பக்கம் பழங்காலத்தில் இந்த சென்டினல் ரோபோட்ஸ் உருவாக விடாமல் தடுக்க ட்ரை பண்ணியிருப்பாரு. அந்த பிரிஞ்சிருந்த எக்ஸ்பென்ஸ் எல்லாருமே ஒன்று செகண்ட் இந்த பக்கம் நம்ம வுல்வரின் தான் பாடுபடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த டைம் டிராவல் வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டாக நடந்திருக்காது, இட்ஸ் மோர் லைக் எப்படி சொல்றது, மைண்ட் லெவலில் நடக்கக்கூடிய ஒரு டைம் டிராவல்னு வச்சுக்கோங்களேன். பட் எப்படி பார்த்தாலும் ஃபியூச்சரை மாற்றக்கூடிய ஒரு டைம் டிராவலை தான் இந்த இடத்துல நம்ம வுல்வரின் பண்ணியிருக்காரு. டைம் டிராவல் பண்ணுறதே டிவி ஏஜென்சிக்கு பிடிக்காதானே. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த யூனிவர்ஸில் நடந்த விஷயங்கள் தான் பாசிபிளி இப்போதைக்கு இந்த MCU பாதிக்க போதோ. அதில் நம்ம வுல்வரின் பார்த்தீங்கன்னா டைம் டிராவல் பண்ணி எப்படி அந்த ரோபோட்ஸ் உருவாக விடாமல் தடுத்து மியூட்டன்ஸ் எல்லாருமே காப்பாற்றிருப்பாரு. அந்த சென்டினல் ரோபோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மியூட்டன்ஸை மட்டும் இல்லாமல் மனிதர்களுமே பாதிக்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. மனிதர்கள் ஃபியூச்சரில் ஏதாவது மியூட்டன் குழந்தைகளை உருவாக்கிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி இந்த மியூட்டன்ஸை தாண்டி மனிதர்களையுமே இந்த பக்கம் கட்டுப்பாட்டில் எடுத்திருக்கோம். ஸோ மனிதர்களுமே இந்த சென்டினல் ரோபோட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அதை தடுக்கிறது மூலியமா மியூட்டன்ஸ் அண்ட் மனிதர்கள் சொல்லி 2 பேரையுமே வுல்வரின் காப்பாற்றிருப்பாரு. பட் அப்படி டைம் டிராவல் பண்ணி நம்ம மிஸ்டேக்கை தடுக்க முடியாமல் போகிற அந்த சிச்சுவேஷனில் ஆப்வியஸாக அந்த ஃபியூச்சரை எந்த ஒரு வகையிலுமே நம்ம வுல்வரின் மாற்றிருக்க வாய்ப்பே கிடையாது. அதே சமயத்தில் சென்டினல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபியூச்சரில் இருக்கக்கூடிய லோகன் வந்து கொண்டு இருக்க அந்த சமயத்தில் இவருடைய மைண்ட் வந்து பாஸ்ட்லேயே ஸ்டக் ஆகி இருக்கலாம். அதுதான் இந்த இடத்துல இருக்க போதுங்கிற ஒரு டவுட் எனக்கு இருக்கு. ஐ மீன் டெக்னிக்கலாக லோகன் ஃபியூச்சர்லேருந்து மைண்ட் வழியாக தான் ட்ராவல் பண்ணி பாஸ்ட்டுக்கு வந்திருப்பாரு. ஸோ ஃபியூச்சரில் இருக்க அந்த லோகனை கொள்ளும்போது அவருடைய மைண்டு மட்டும் பாஸ்ட்டில் ஸ்டக் ஆகி இருக்க மாதிரி ஒரு கதையை அவங்க சொல்லலாம். இந்த மாதிரி காமிக்ல எங்கேயுமே நடந்தது இல்லை. ஸோ புதுசாக ஒரு கான்செப்ட் தான். ஸோ அதை பண்ணுறாங்களா இல்லையான்னு பொறுத்தது பார்த்தா தான் தெரியும். பட் இது ஏகப்பட்ட கன்ஃபியூஷனை உருவாக்கும், அதை மட்டும் தெளிவாக சொல்லிக்கிறேன். ஜஸ்ட் ஒரு கான்செப்ட், ஒரு ஐடியாமா தான் நான் சொல்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது ஃபியூச்சரில் இந்த மாதிரி நான் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தேன், பட் இங்கே என் மைண்ட் இப்படி மாட்டிக்கிச்சே, ஸோ நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அவர் பாசிபிளி ஒரு இழப்புக்குள்ளே போயிருக்கலாம். அண்ட் மியூட்டன்ட்டாக இருக்க மிஸ்டேக் தான் வந்து பார்த்தீங்கன்னா இறங்கி சம்பவம் செஞ்சிருப்பாங்க. அவங்க தான் லைக் ஃபிளாஷ் நியூஸ்லேயே வந்திருப்பாங்க. ஸோ மியூட்டன்ஸ் எல்லாருமே இந்த மாதிரி தான் இருப்பாங்க போல அப்படிங்கிற மாதிரி மனிதர்கள் மத்தியிலுமே ஒரு எண்ணம் உருவாகவும் செஞ்சிருக்கலாம். ஸோ எங்க இருக்கிற பார்டெண்டர் உனக்கு மட்டும் இல்லை எந்த ஒரு மியூட்டன்ஸ்க்குமே நாங்கள் வந்து சப்ளை பண்ண மாட்டோம்டா அப்படிங்கிறத தான் சொல்ல வந்திருக்காரு போல. ஜஸ்ட் நம்ம வுல்வரினை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் வுல்வரின் மாதிரியே இருக்க மற்ற எந்த ஒரு மியூட்டன்ஸுக்கும் எங்கேயுமே இடம் கிடையாது, இந்த இடத்த பற்றி நீங்கள் காலி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராங்களே என்னமோ. ஸோ ஒன்று டேஸ் ஆஃப் ஃபியூச்சர் பாஸ்ட்ல அவங்க எடுத்த முடிவு வந்து கொஞ்சம் பிசுறு தட்டி இந்த டைம் டிராவலுங்கிற ஒரு விஷயமே கம்ப்ளீட்டாக உல்டாவாக போடப்பட்டிருக்கணும். அதில் மியூட்டன்ஸ்க்கு கெட்ட பேர் கிடைக்க அந்த கெட்ட பேர் இப்போதைக்கு நம்ம வுல்வரினுமே பாதிக்கிற மாதிரி கதைகள் எழுதப்பட்டிருக்கலாம். அண்ட் கவர்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா அப்போதைக்கு எக்ஸ்பென்ஸ் இந்த மியூட்டன்ஸ் வந்து ஹண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த ஷாட்ல ஆப்வியஸாக ஏகப்பட்ட ஹிட் ஸ்டோன்ஸ் இருக்க மாதிரி காமிக்கப்பட்டிருக்கேன். ஸோ கவர்மெண்டாலே கொல்லப்பட்ட எக்ஸ்பென்ஸாக இவங்க இருக்கிறதுக்கான சான்சஸும் இருக்கு. என்னால் காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சுங்கிற ஒரு டிப்ரெஷன் பாசிபிள் இந்த பக்கம் நம்ம வுல்வரினுக்கு வரவும் செஞ்சிருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் டேஸ் ஆஃப் ஃபியூச்சர் பாஸ்ட். செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ்மென் த லாஸ்ட் ஸ்டாண்ட். அது கிட்டத்தட்ட அந்த டார்க் ஃபீனிக்ஸ் கதையை கொஞ்சம் வித்தியாசமாக அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த கதையில் நீங்கள் எடுத்து பார்க்கும்போது டெக்னிக்கலாக நம்ம ஜீன் கிரே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக டார்க் ஃபீனிக்ஸோட கட்டுப்பாட்டுக்குள்ள போய் அவளையே அறியாமல் சுற்றி இருக்க எல்லா எக்ஸ்மென் மியூட்டன்ஸ் அந்த எல்லாருமே பார்த்தீங்கன்னா கொள்ள ஆரம்பிச்சிருப்பாங்க.
காமிச்சிருப்பான். அங்கே மனுஷங்களுமே சாகிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். ஸோ ஜீன் கிரே அவுட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு போயிருப்பான். அந்த இடத்துல எல்லாருமே செத்துட்டு இருந்தாலும் நம்ம வூல்வரின் மட்டும் சாகாம அந்த ஜீன் கிரேவை கொல்ற மாதிரி கதையை முடிச்சிருப்பாங்க. ஸோ டெக்னிக்கலா அந்த இடத்துல நம்ம ஜீன் கிரேவை கொன்னு வூல்வரின் உலகத்தையே காப்பாத்திருக்காரு. ஜீன் கிரே மட்டும் ஃபுல் டார்க் ஃபீனிக்ஸா மாறி இருந்தா ஆப்வியஸ் இந்த உலகமே அழிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். ஸோ உலகத்தை காப்பாற்றுற வேலை இந்த இடத்துல நம்ம வூல்வரின் பண்ணியிருக்காரு. வூல்வரின் மட்டும் செத்துருக்க மாட்டாரு. அவருடைய ஹீலிங் ஃபேக்டர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவரை ரீஜென்ரேட் பண்ணிட்டே இருக்கும். ஜீன் கிரே கிட்ட இருந்து நம்ம வூல்வரின் மட்டும் தான் தப்பிக்கிற மாதிரியே காமிச்சிருப்பாங்க. பட் சுற்றி இருக்க எல்லா எக்ஸ்மெனுமே பார்த்தீங்கன்னா செத்துட்டு இருப்பாங்க. இன்க்ளூடிங் நம்ம வூல்வரினோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் எனிமீஸ் சொல்லி எல்லாருமே செத்துட்டு இருப்பாங்க. சப்போஸ் இந்த இடத்துல ஏதாவது ஒரு குளறுபடி நடந்து நம்ம வூல்வரினால ஜீன் கிரேவை தடுக்க முடியாம போய் அங்கே இருக்க எல்லா எக்ஸ்மென் எல்லா மியூட்டன்ஸுமே சாகிற மாதிரி கூட கதை அமைக்கப்பட்டிருக்கலாம், இன்க்ளூடிங் ஜீன் கிரே. ஸோ ஜீன் கிரே டார்க் ஃபீனிக்ஸை டேப் பண்ணி அந்த ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் இருக்கக்கூடிய எல்லா எக்ஸ்மெனையுமே போட்டு தள்ளிட்டு இன்க்ளூடிங் தனியுமே கொண்டுட்டு அப்புறம் நான் மட்டும் இங்கே தனியாக என்னடா பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற தாட்டில் கூட பாசிபிளி ஒரு டிப்ரெஷனுக்குள்ள ஹியூ ஜாக்மன் அந்த வூல்வரின் போயிருக்கலாம். காப்பாற்றுற இடத்துல இருந்தும் என்னால் காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சுங்கிற ஒரு வருத்தம் பாசிபிளி அந்த இடத்துல நம்ம வூல்வரினுக்கு வரவும் செஞ்சிருக்கலாம். அதுதான் அவரை டிப்ரெஷனில் புஷ் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இடத்துல மியூட்டன்ஸ் மட்டும் இல்லை, நிறைய ஹியூமன்ஸுமே இறந்துருப்பாங்க. அண்ட் நியூஸ்னு வரும்போது கண்டிப்பாக இந்த ஜீன் கிரே ஒரு மியூட்டன் தானே, அந்த மியூட்டன்டால் தான் ஏகப்பட்ட மனிதர்கள் இறந்துருக்காங்கன்னு சொல்லும்போது முன்ன மாதிரி எந்த ஒரு இனமும் இங்கே வரக்கூடாதுங்கிற மாதிரி கூட அந்த பார்டெண்டர் திரும்பவும் மென்ஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எக்ஸ்மென் லாஸ்ட் ஸ்டாண்டில் கிட்டத்தட்ட உலகத்தை காப்பாற்ற போன நம்ம வூல்வரின் கொஞ்சம் பிசுறு தட்டி அந்த இடத்துல ஜீன் கிரேவால ஏகப்பட்ட பேர் இறந்து போக அந்த பழி இப்போதைக்கு வூல்வரின் மேலே விழுந்துருச்சு. எந்த ஒரு மியூட்டன்ஸுமே இப்போதைக்கு யாராலுமே வரவேற்கப்படலைங்கிற ஒரு விஷயம் அதுக்கப்புறம் அப்படி கதையாக மாற்றப்படலாம். அந்த யூனிவர்ஸ்ல இருந்து கூட இந்த வூல்வரின் வரவும் செஞ்சிருக்கலாங்க. அந்த எக்ஸ்மென் டைம்ல எடுத்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் இருக்கும். பட் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே யூனிவர்ஸுங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ பாசிபிளி இது இருக்கலாம், சான்சஸ் இருக்கு, பார்ப்போம். இது செகண்ட் ஆப்ஷன். மூணாவது முக்கியமான ஆப்ஷன், இது எந்த ஒரு படத்திலுமே நடக்கல, பட் இதை அடாப்ட் பண்ணி ஒரு படம் வந்திருக்கு, லோகன். ஸோ லோகன் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அந்த சமயத்துலையுமே எல்லா மியூட்டன்ஸுமே இறந்துருப்பாங்க. மொத்த பழியுமே தூக்கி ப்ரொஃபசர் எக்ஸ் மேலே போட்டிருப்பாங்க. ப்ரொஃபசர் எக்ஸ் ஒரு கட்டத்தில் கண்ட்ரோல் இழந்து அவருடைய சீஷர் மூலிமா நிறைய அந்த எக்ஸ்மென் கேரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இறக்குற மாதிரி சொல்லப்பட்டிருக்கும். அந்த சமயத்தில் நம்ம வூல்வரினோட அடமெண்டியம் பாய்சனிங் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டுட்ருக்கோம். அவருடைய ஃபுல் அடமெண்டியம் கூட வெளில வந்திருக்காது. அடமெண்டியம் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பாதியாக ஸ்டக் ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் இந்த வூல்வரினுக்குமே நடக்கிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. அவர் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வரல. நம்ம டெட்பூல் கூட கலாச்சிருப்பார்ல, என்னப்பா மாட்டிக்கிச்சானு. ஸோ அந்த சிச்சுவேஷனில் பாசிபிளி இந்த வூல்வரின் மாட்டிருக்கலாம். ஸோ லோகனுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, அந்த ப்ரொஃபசர் எக்ஸ் எப்படி மற்றவங்களை கொண்டாரு, அந்த ப்ரொஃபசர் எக்ஸ் கொண்ட அந்த படி வந்து பாசிபிளி லோகன் மேலேயே விழுந்திருக்கும் செய்யலாம். ஸோ இதனால எந்த ஒரு இம்யூனிட்டிஸுமே நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோங்கிற மாதிரி கூட அந்த பார்டெண்டர் சொல்லிடலாம். இந்த சமயத்தில் நம்ம லோகன் மாதிரி க்ளோன்ஸையுமே பார்த்தீங்கன்னா உருவாக்க ட்ரை பண்ணியிருப்பாங்க. மேபி லைக் ஒரு இயர்லி ப்ரோட்டோடைப் இந்த மாதிரி ஒரு க்ளோனாக மாற்றப்பட்டு அந்த க்ளோன் வந்து ஏதாவது டேமேஜ் பண்ண அந்த படி மேபி நம்ம லோகன் மேலே வந்துருக்குமோ. பட் இந்த இடத்துல நம்ம லோகன் மேலே எந்த ஒரு தப்புமே கிடையாது. லோகன் எந்த ஒரு மிஸ்டேக்குமே பண்ணாத இருக்க அந்த சமயத்தில் அந்த லோகன் ஸ்டோரி லைன் வராதுன்னு நம்புறேன். பட் இந்த லோகன் படமே ஆக்சுவலாக ஓல்ட் மேன் லோகன் காமிக்ல இருந்து அடாப்ட் பண்ணப்பட்டிருக்கும். அந்த ஓல்ட் மேன் லோகன் ஒரு சம்பவம் நடந்திருக்கும். அந்த இடத்துல நம்ம மிஸ்டீரியோ இருக்காப்ல, அவர் நம்ம வூல்வரினுக்கு எதிரில் இருக்கவங்க எல்லாருமே எதிரிங்கிற மாதிரி ஒரு மாயையை கிரியேட் பண்ண அந்த இடத்துல வூல்வரின் ட்ரிகர் ஆகி பெர்சர்க்கர் மோட்ல போய் அவருடைய ஃப்ரெண்ட்ஸை கொல்ற மாதிரி ஒரு கதை அமைக்கப்பட்டிருக்கும். அதில் தான் நம்ம ஓல்ட் மேன் லோகன் பார்த்தீங்கன்னா தனிமையை நோக்கி எந்த ஒரு வகையிலுமே என் கையில் இருக்க அந்த பிளேடை நான் வெளில கொண்டு வர மாட்டேன் அப்படிங்கிற ஒரு சபதத்தையும் எடுத்துருப்பாரு. ஐ மீன் கையில் இருக்க பிளேடை நான் வெளியில் கொண்டு வர மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி மனதளவில் தன்னை தனி லைக் ஒருமுகப்படுத்தியிருப்பாரு. இதுக்கு காரணம் அவர் ஒரு கட்டத்தில் மிஸ்டீரியோட அந்த இல்லூஷனில் விழுந்து எல்லாம் இருந்தால் தான். அதை மேபி படத்தில் அடாப்ட் பண்ணலாம். ஏதோ ஒரு வகையில் நம்ம லோகனை பிரெயின் வாஷ் பண்ணி அவரை கண்ட்ரோலை இழக்க விட்டு பெர்சர்க்கர் மோடுக்கு புஷ் பண்ணி நிறைய எக்ஸ்பென்ஸ் ஆகிறதுக்கு காரணமாக நம்ம லோகனை மாற்றப்பட்டிருக்கலாம். இதுக்கான சான்சஸ் கொஞ்சம் ஹையாக தான் இருக்குது. அதுக்காக மிஸ்டீரியோவை இறக்கி பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. எனக்கு என்னமோ இந்த செகண்டரி வில்லனாக இருக்க போகிற கசாண்ட்ரா நோவா பாசிபிள் இந்த வேலையை பண்ணியிருக்கலாமோன்னு தோணுது. கசாண்ட்ரா நோவா இருக்க இடத்த நோட் பண்ணி பாருங்க, ஆண்ட்மேனோட தலையில தான் இருக்காப்ல. ஸோ அந்த தலை வந்து கிட்டத்தட்ட செரிப்ராம தான். ப்ரொஃபசர் எக்ஸ் அவருக்கான ஒரு செரிப்ரா வச்சிருப்பார்ல, அது அவருடைய அந்த டெலிபத்திக்கல் எபிலிட்டியை என்ஹான்ஸ் பண்ணும். அது மேன்மேடாக இருக்கும். அந்த ஒரு விஷயத்தை ஆண்ட்மேனோட உண்மையான ஸ்கல், அந்த உண்மையான செரிப்ரா வச்சு நேச்சுரலாகவே இந்த மாதிரி பிரெயின் வாஷ் பண்ணக்கூடிய அந்த வித்தியை பாசிபிளி நம்ம கசாண்ட்ரா நோவா கற்றுருக்கலாம். அதை வச்சு வேற ஒரு யூனிவர்ஸில் இருந்தே ஆர் இந்த பக்கம் வாய்டில் இருந்தே மேபி இந்த பக்கம் நம்ம வூல்வரினை மொத்தமாக பிரெயின் வாஷ் பண்ணவும் சான்சஸ் இருக்கு. மிஸ்டீரியோவை திரும்ப உள்ள கூட்டு வராமல் கசாண்ட்ரா நோவா தான் இந்த பக்கம் நம்ம வூல்வரினை பிரெயின் வாஷ் பண்ணி ஏகப்பட்ட எக்ஸ்பென்ஸ் ஆகிறதுக்கு காரணமாக மாற்றப்பட்டாங்க. ஸோ அதுதான் இந்த பக்கம் நம்ம வூல்வரின் அந்த மொத்த உலகத்தையுமே லெட் டவுன் பண்ணதுக்கு ஒரு முக்கியமான காரணங்கிற மாதிரி கூட எழுதப்படலாம். ஃபைனலாக நானாட உங்களை கொண்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிலேஷன் தான் இந்த இடத்துல உங்களால் ஒரு முகத்தில் பார்க்க முடியுதுன்னு நினைக்கிறேன். என் கண்ட்ரோலே மீறி நான் வந்துட்டேனே. ஸோ எப்படி ஓல்ட் மேன் லோகனில் கையில் இருந்து அந்த பிளேஸை நான் வெளியில் எடுக்க மாட்டேன்னு சொல்லி சபதம் எடுத்துருப்பாரோ, அதே மாதிரி பாசிபிளி இந்த இடத்துல கூட நான் கையில் இருந்த பிளேஸை கொண்டு வர மாட்டேன், எந்த பிரச்சனை இருந்தாலும் வெளில அந்த பிளேஸ் வராதுரா அப்படிங்கிறத அவர் பாசிபிளி லைக் ஒரு சபதமாக எடுத்துக்கலாம். அதனால தான் இந்த இடத்துல அவருடைய ஃபுல் பிளேஸை வெளில காட்டலன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி எனிமி ஆஃப் ஸ்டேட்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னொரு 6 இஷ்யூ காமிக் இருக்கு. அந்த காமிக்லேயுமே நம்ம வூல்வரினை இந்த ஹைட்ரா வந்து பார்த்தீங்கன்னா பிரெயின் வாஷ் பண்ணி ஏகப்பட்ட உண்மையான அவெஞ்சர்ஸ் கூட வந்து சண்டை காமிச்சிருப்பாங்க.
காமிச்சிருப்பாங்க. நம்ம கேப்டன் அமெரிக்காவே மார்க்கல் வாங்கியிருப்பாரு. அயன் ஃபிஸ்ட், ஹாக்கை அண்ட் நம்ம அயன்மேனே கொல்ற மாதிரிலாம் கதை எழுதப்பட்டிருக்கும். ஸோ இந்த இடத்துல பிரெயின் வாஷ் பண்ணப்பட்ட உல்வரின் தான் அத்தனை பேரை கொல்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ ஒன்று இல்லூஷனால இந்த பக்கம் நம்ம உல்வரின் ஏகப்பட்ட பேரை கொண்டு இருக்கணும், இல்லை பிரெயின் வாஷ் பண்ணி கொல்லப்பட்டிருக்கணும். எப்படி பார்த்தாலும் ஏதோ ஒரு சம்பவத்தை நம்ம உல்வரின் இறங்கி பண்ணியிருக்காரு. அதனால் ஒரு உலகமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அழியிற நிலைமைக்கு போயிருக்கு. அழியலை, பட் அழியிற நிலைமைக்கு போயிருக்கு. ஒரு மிகப்பெரிய டேமேஜே பண்ணியிருக்காருங்க. அந்த டேமேஜ் மனிதர்களால் மறக்க முடியாத ஒரு டேமேஜாகவே இருக்குது. ஸோ அதனால தான் இப்போதைக்கு நம்ம உல்வரினா மற்றவங்க எல்லாருமே ஞாபகம் வச்சு எங்கேயுமே அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. உல்வரின் டிப்ரெஷனில் இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். என் ஃப்ரெண்ட்ஸை நானே கொண்டுட்டேனே அப்படிங்கிற ஒரு டிப்ரெஷன் பாசிபிளி இப்போதைக்கு நம்ம உல்வரினை அவருடைய எக்ஸ்ட்ரீமுக்கு புஷ் பண்ணி இருக்கணும். அது எந்த அளவுக்கு போகுதுங்கிறத படம் பார்த்தா தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் சொன்ன அந்த 3 வித்தியாசமான அவுட்கம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் தியரிஸ் தான், ஸ்பாய்லர்ஸ்னு சொல்ல முடியாது. பட் இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து ஒரு வித்தியாசமான கதையை கூட பாசிபிளி படத்தில் சொல்லலாம். இதுக்கான எலிமெண்ட்ஸ் படத்தில் இருக்க சான்சஸ் இருக்குன்னு சொல்ல வரேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸ் தியரிஸ் இருந்துச்சுன்னா அதை மறக்க மேக்கில் காம் பண்ணுங்க. உல்வரின் ஏன் சோகமாக இருக்காரு, அவர் உலக அழிய என்ன காரணம், அது கீழே காம் பண்ணிட்டு அந்த லிங்க் மாதிரி திட்டு விடுங்க. உங்களை நல்ல ஒரு ஆசமான விடையில் மீட் பண்ணிட்டு தெரியும். ஹேவ் ஃபன் கைஸ். வட்டா.